ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන අනුව கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பது முச்சக்கர வண்டிகள் பஸ் வண்டிகளின் மேலதிக பாகங்களை அகற்றும் குறுகிய வட்டத்துக்கு அப்பால் சென்ற ஒரு திட்டமாகும். குறிப்பாக தனிநபர்கள், குடும்பங்கள், நிறுவனங்கள் மற்றும் முழு நாட்டையும் வித்தியாசமானதொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியே இந்த திட்டமாகும். இதற்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்ற பேதமின்றி நாம் அனைவரும் தூய்மையான இடத்துக்கு செல்ல விரும்புகின்றோம். தூய்மையாக இருப்பதையே நாம் விரும்புவோம். நாடு என்ற வகையில் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு இளைஞர்கள் என்ற வகையில் எமக்குள்ள பிரதான பொறுப்பு நாம் இந்த நாட்டை தூய்மையாக்க வேண்டும். சகல துறைகளிலும் தூய்மையாக வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன, மத, மொழி பேதமின்றி, அரசியல் பேதமின்றி எமக்கு கிடைத்துள்ள இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி ஒன்றிணைந்து இந்த நாட்டை சரியான வழியில் இட்டுச் செல்வோம். මේ රට හරිම තැනට පත් කරමු. இனவாதம், மதவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம் என்று பல கூறுகளால் நமது நாடு அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூறுகளை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியாளர்கள் தேர்தலில் பிரச்சாரங்களை செய்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றன. ஆனால் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறான அடிப்படை வாதங்கள் செல்லுபடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுத்தமான நாட்டினை உருவாக்க வழிகிட்டால் அதனை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம். அதேவேளை இது ஒரு செயல்பாட்டு வடிவம் பெற வேண்டும். எனவே இந்த விடயத்தை நீங்கள் அமுல்படுத்தி ஒரு சுத்தமான நாட்டை உருவாக்குவது என்பது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும். அதேவேளை நாட்டை விட்டு சென்றவர்கள் கூட இந்த நாட்டை நாடி வந்து இந்த நாட்டில் முதலிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதற்காக இன ரீதியான சட்டங்கள், மத ரீதியான சட்டங்கள் என்று பாரபட்சமான சட்டங்கள், திட்டங்கள் என்பன தீட்டப்படுவது அகற்றப்பட வேண்டும். அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக இன்னும் இந்த அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுக்கு சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உரிய அந்த அதிகாரத்தை மாகாண சபையிடம் 100க்கு 100ஆக கொடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை ஜனாதிபதி அவருடைய செயலகத்தின் கீழ் அமுல்படுத்துவது பற்றிய பாரிய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. கல்லோய சேனாநாயக்க சமுத்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் சம்பந்தமான விடயம் இன்று 3 பிரதேசங்கள் பிரீச் பண்ணப்பட்டிருக்கிறது. சம்மாந்துறையில் மொரவில் ஆறு, நைனாக்காடு, இறக்காமன் டிஎஸ் டிவிஷனில், அடுத்தது ஒளிவில் அணிக்கட் ஒளிவில். அதன் காரணமாக இப்பொழுது சகல வெள்ளாமைகளும் தண்ணீரால் பரப்பப்பட்டு அடுத்த வெள்ளாமை எங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் உள்ள வெள்ளாமைகள் அழிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் வருகின்றது. இதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவைக்குள் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று பல மக்கள் பல எதிர்பார்ப்பிலே இன்று உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள். ஆகையால் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற சிலர் மறந்திருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கின்றீர்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் கூட உண்மையிலே பேசுவது சரியான விடயங்கள். ஆனால் இன்னும் எதிர்க்கட்சியிலே இருந்ததை போன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது. இன்று நீங்கள் சில விடயங்களை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும். இன்று ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருந்தால் அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் நடந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கியிருக்கோம் என்று சொல்லுகின்றீர்கள். இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலுமே துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு இன்னும் கதை சொல்லுகின்ற அரசியலை தொடராமல் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற விடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நமது மனங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வர வேண்டும். இந்த நாட்டிலே நல்லொரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திலே 18 பேர் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு, இந்த நாட்டு சமாதானத்துக்காக உதவி செய்த தமிழ் பேசும் மக்கள் யாருமே அந்த ஆணைக்குழுவிலே இல்லை. இது கவலையான விடயமாகும். உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்திலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு பாரபட்சம் நடைபெற்றிருக்கிறது. நீதியரசர் லாபர் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நீதியான ஒரு நாட்டுப்பற்றில் ஒரு நீதிபதி. அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி கிடைக்காமல் அவருக்கு அடுத்ததாக உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பாவிக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற நீதித்துறையிலே நாங்கள் நீதியாக நடக்க வேண்டும்.